ஆட்சிக்கு வந்ததும் ஆண்டுக்கு 1,00,000 பேருக்கு அரசு பணி வழங்குவோம் என்று தேர்தலில் வாக்குறுதி அளித்தது விடியா திமுக. ஆனால் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து 30 மாதங்கள் ஆகியும் 3 லட்சத்திற்கும் அதிகமான காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமலேயே உள்ளது. அது மட்டுமில்லாமல் நடப்பாண்டில் 12,500 பேருக்கு மட்டுமே அரசு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பது அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் வெளியாகி உள்ளது. கடந்த ஆண்டிலும் கூட 12,000த்திற்கும் குறைவான தேர்வர்களுக்கே அரசு பணி வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக அரசு பணியாளர் தேர்வு மைய பயிற்சியாளர்களும் தெரிவிக்கின்றனர். இதன் மூலம் ஆண்டுக்கு 1,00,000 அரசு வேலை வாய்ப்பு வழங்குவதாக திமுக கூறியது ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய் என்பது அம்பலமாகி உள்ளது. அது மட்டுமின்றி அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் குறைந்த அளவிலேயே காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்புகளை வெளியிடுவதோடு எழுதி முடித்த தேர்வாணைய தேர்வர்களுக்கான முடிவுகளை வெளியிடுவதையும் இழுத்தடித்து வருகிறது விடியா அரசு. குறிப்பாக கடந்த 2022 நவம்பர் மாதம் நடைபெற்ற குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகளுக்கான முடிவுகளை ஓராண்டுக்கு மேலாகியும் வெளியிடாமல் ஜனவரி 2024 வெளியிடுவதாக அறிவித்துள்ளது. இப்படி முடிவுகளை வெளியிடாமல் காலம் தாழ்த்துவதால் அரசு வேலை கிடைக்காமல் காத்திருக்கும் தேர்வர்களுக்கு மேலும் ஒரு ஏமாற்றமாக அமைந்துள்ளது. அத்தோடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு தலைவரை நியமிப்பதிலும் சுணக்கம் காட்டி வருகிறது விடியா திமுக அரசு. அதே போல தேர்வாணையத்தில் காலியாக உள்ள உறுப்பினர்கள் எண்ணிக்கையையும் பூர்த்தி செய்யாமல் எப்படி தேர்வாணையம் மூலம் ஆண்டுக்கு 1,00,000 பேருக்கு அரசு பணி வழங்க முடியும் என்று ஆதங்கம் தெரிவிக்கிறார்கள் அரசு பணிக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள தேர்வர்கள். 2023 நிலவரப்படி சுமார் 3,50,000 லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பதாகவும் அது அடுத்த சில மாதங்களில் மேலும் அதிகரிக்கும் என்று அரசு ஊழியர் சங்கங்கள் தெரிவிக்கின்றன. அரசு நிர்வாக காலி பணியிடங்கள் நிரப்பப்படாததால் அரசு இயந்திரம் வேகமாக செயல்பட முடியாமல் பணியாளர்களிடையே பணி செய்வதில் தொய்வு ஏற்பட்டு இருப்பதாகவும் அரசு பணியாளர் சங்கத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். விடியா திமுக அரசு தன் மீது எழும் குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதில் வைத்திருக்கிறதோ? நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன்.